After many weeks, finally, TVKக்கு சாதகமா சுப்ரீம் கோர்ட்டே உள்ள வந்திருக்காங்க. Yes, my dear subscribers and viewers, today we are going to discuss about these things which Supreme Court has asked all the people who are involved in this permissions and rallies, and especially to Madras High Court. Like எப்படி இது வந்து மதுரை டிவிஷன் பெஞ்சில் அங்கே மதுரை கோர்ட்டில் இருந்த ஒரு கேஸை நீங்கள் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் ஜட்ஜ் சிங்கிள் ஜட்ஜ் வந்து எப்படி வந்து கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை கேட்டிருக்காங்க கேள்வி. ஆஸ் வெல் அஸ் யாதவ் டிவிகே தாவாக்கா வந்து சார்பில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சில விஷயங்கள் வந்து விஜய் சார்பில் முன் வச்சிருக்காரு தாவாக்கா சைடில். அதே மாதிரி வந்து முகுல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் பேசியிருக்காரு. ஸோ சுப்ரீம் கோர்ட் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவாக்காக்கு சைடில் வந்து தாவாக்கா கேட்ட கேள்விகளுக்கும் விடையாகட்டும், இல்லை தாவாக்காக்கு நிறைய வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் ஜஸ்ட் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி இட்ஸ் வெரி வெரி ரிலாக்ஸிங் ஃபேஸ் ஃபார் டிவிகே விஜய் அண்ட் தாவாக்கா கட்சிக்குமே சரி. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே இவ்வளோ நாள் கழித்து ரொம்ப ஃபேவரபுளாக ரொம்ப பாசிட்டிவாக சில விஷயங்கள் வந்து விஜய் சார்பில் இத்தனை நாள் அவருக்கு பேக்லாஷாக இருந்துட்டு இருந்துச்சு. அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டியிலிருந்து எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட் இத்தனை நாள் கொஸ்டின் பண்ணதில் ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க சைடில் முன் வச்சுருக்காங்க. லெட்ஸ் கெட் இன் டு டீட்டெயில்ஸ். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐடி ப்ரோப் வந்து போயிட்டுருக்கு. தாந்தோணி மலை பக்கத்தில் 3 குழுவாக பிரிச்சிருக்காங்க இந்த எஸ்ஐடியில். ஸோ அந்த தாந்தோணி மலை பக்கத்தில் இருக்க அரசு சுற்று மாளிகை, கரூர் புகழூர் வளவளாகம், அப்புறம் அரசு மாளிகை, இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அஸ்ரா கார்க் அவரோட தலைமையில் வந்து இந்த எஸ்ஐடி ப்ரோப் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாதவ் ஹூ ரெப்ரசன்ட்ஸ் தாவாக்கா அவர் நிறைய விஷயங்களை வந்து அங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி வந்து பேசியிருக்கார் தாவாக்கா சார்பில். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தாவாக்காவை வந்து விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் நடந்தோடனே தாவாக்கினரும் சரி விஜயும் வந்து அந்த சீன்லேருந்தே ஓடிட்டாங்க. அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே எடுத்துக்கல, ஓனர்ஷிப் எடுத்துக்கல, தப்பிச்சு ஓடிட்டாங்க. இது என்ன சார்ட் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரைஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்து விஜய் அவர்களோட இமேஜை வந்து டேம்பர் பண்ணி அவரோட இமேஜ் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்க பாப்புலாரிட்டியை டேம்பர் பண்ணுறதுக்கு கான்ஷியஸாக நடந்த விஷயங்கள். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாநில குழு மாதிரி வந்து எஸ்ஐடி ப்ரோப் அமைச்சதில், ஏன்னா எல்லாமே மாநில அதிகாரிகள் மட்டும்தான் அதில் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடி தனி ப்ரோபை வந்து ஃபார்ம் பண்ணி அதை வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து மானிட்டர் பண்ணட்டும், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த எஸ்ஐடி ப்ரோப் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே மாநில அளவிலான ஆஃபீஸர்ஸும் இது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தலைமையில் தான் நடக்குது. அவங்க தான் ஆல்ரெடியே வந்து ப்ரெஸ் மீட் வச்சே வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து நாங்கள் போதிய பாதுகாப்பு கொடுத்துட்டோம், எங்கள் சைடில் எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது, தாவாக்காக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமோ என்ன எஸ்ஓபியோ அந்த ரேலிக்கு பண்ணணுமோ நாங்கள் எங்கள் சைடில் எல்லாமே பண்ணிட்டோம். மிஸ்டேக் இஸ் நாட் ஃப்ரம் police or from the Tamil Nadu government. It's fully by the தாவாக்கா டீம். அவங்களோட நான் பிளானிங் தான் வந்து இந்த எல்லா இன்சிடென்ட்ஸ்க்குமே வந்து காரணம். இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் ராலி ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணலன்ற மாதிரி எங்கள் சைடில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லைன்றதை அவங்க ஆல்ரெடி கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த லோக்கல் மாநில பீப்புள் வச்சே வந்து இந்த எஸ்ஐடி ப்ரோப் பண்ணிங்கன்னா என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால வந்து தாவாக்கா சைடில் யாதவ் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ வி நீட் அ எஸ்ஐடி ப்ரோப் செப்பரேட்லி ஃபார்ம் பை தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த 2 claims they have made in சுப்ரீம் கோர்ட். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் வந்து இருக்கிற தலைமையை பற்றி அவங்க லீடர்ஷிப் பற்றி விஜயோட லீடர்ஷிப் பற்றி பேச வேண்டிய நெசசிட்டிக்கும்
இந்த சிச்சுவேஷன்ல எதுவுமே கிடையாது. இந்த கேஸ் போடப்பட்டது வேற ஒரு விஷயத்துக்காக. இந்த கேஸுக்கே சம்பந்தம் இல்லாம விஜய் அவர்களோட லீடர்ஷிப் பத்தி எதுக்கு இதுல பேசணும்? ஸோ அதுவும் வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மதுரை உயர்நீதிமன்றத்துல போட்ட இருந்த ஒரு கேஸை எங்களுக்கு யாருமே இங்க சென்னையில ரெப்ரசன்ட் பண்ணவே இல்லை. ஆனா டக்குன்னு வந்து இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இவ்வளோ கமெண்ட்ஸ், இவ்வளோ விஷயங்களை வந்து தவாக்காக்கு எதிராக வந்து கொண்டு வர்றது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ஜஸ்டிஃபையபிள். ஸோ எப்படி வந்து ஒரு சிங்கிள் டிவிஷன் பெஞ்ச் ஓட ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இத்தனை விஷயங்களை வந்து அந்த அந்த கேஸ்க்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எப்படி வந்து அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு விஷயமா வந்து யாதவ் வந்து முன்னிறுத்தி இருக்காரு. He has spoken in the Supreme Court in support of TVK. அதே மாதிரி இந்த கரூர் ராலி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் டிவிகே விஜய் அவர்கள் ப்ளஸ் கட்சி ஆட்கள் எல்லாருமே அந்த சீன்ல இருந்து ஃப்ளட் ஆயிட்டாங்க அப்படின்னும் வந்து ஏன் அப்படி வந்து எல்லாரும் ஓடுனீங்கன்னுமே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தவாக விஜய் அவர்கள் கட்சியும் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க போன வாரம். ஸோ இதையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆக்சுவலி வந்து யாதவ் பேசும்போது நாங்களாக வந்து போகலை, நாங்கள் இருக்கோன்னு தான் சொன்னோம். ஆக்சுவலி போலீஸ் தான் வந்து எங்களை வந்து இந்த இடத்துல இருந்து முதல்ல நீங்கள் கிளம்புங்க, மேற்கொண்டு ஃபர்தர் பிரச்சனைகள் வராமல் இருக்க நீங்கள் இம்மீடியட்டாக வந்து இந்த சீன்லேருந்து கிளம்பிடுங்கன்னு போலீஸ் இன்சிஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் போகணுன்றதையும் வந்து தவாக தரப்பில் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார். ஸோ யாதவோட இந்த ஆர்கியூமெண்ட்ல அவர் ரெப்ரசன்ட் பண்ணது சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, திஸ் இஸ் வாட் ஐ செட் இன் த பிகினிங் ஆஃப் திஸ் வீடியோ, தட் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ரியலி ஸ்டுட் இன் சப்போர்ட் ஃபார் மெனி ஆஃப் தி இன்சிடென்ட்ஸ் விச் இஸ் நாட் should have happened in the case of Karur incident, which actually favors now for Vijay. ஏன்னா இதை தான் அவங்க சைட்லையும் கேட்டதுக்கு இந்த ஹியரிங் கேட்கும்போது தாவாக்காக்கு சப்போர்ட் மாதிரி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சில விஷயங்களுமே அது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி வந்து இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இவ்வளோ வந்து கொடுத்துருக்கிறது, இந்த மாதிரி வேரியஸ் ஹாப்பனிங்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணி கொடுத்த அவுட்புட் வந்து இட் இஸ் ராங். ஸோ ஒரு சிங்கிள் ஜட்ஜாக வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருந்ததை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து எதுக்கு எடுத்தீங்க, எதுக்கு ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து இத்தனை விஷயங்களுக்கும் அனாலிசிஸ் கொடுத்துருக்காரு. அதில் வந்து அதை தான் வந்து யாதவும் வந்து எப்படி எங்கள் தலைமையை பற்றி, லீடர்ஷிப் பற்றி, ஏன்னா இந்த கேஸ் போடப்பட்டது இதுதான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் போடப்பட்டது எதுக்கு, எலெக்ஷன் ரேலி எப்படி நடத்தணும், ரோட் ஷோஸ் ஹைவேஸில் வந்து எலெக்ஷன் ரேலிஸ் நடத்தும் போது என்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும், இதுதான் கேஸ். ஆனால் எப்படி நீங்கள் அதுக்குள்ளே வந்து இது வந்து ஒரு கிரிமினல் கேஸை கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸோட பர்பஸ் வேறு, பட் கேஸை வந்து கிரிமினல் கேஸை கன்வெர்ட் பண்ணி விஜயோட தலைமையில் கமெண்ட்ஸு, அவரோட லீடர்ஷிப்பில் கமெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சீன்லேருந்து ஃப்ளட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது ராங்குன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் இட்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் வேர்டிக்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் சைட். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி மதுரை ஹைகோர்ட்லேயும் இந்த விஷயங்கள், இந்த கேஸை பற்றி போயிட்டுருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் போயிட்டுருக்கு, எப்படி ரெண்டு டிஃப்ரெண்ட் உத்தரவுகள் ஒரு கேஸ்க்கு வரலாம் அப்படின்றது இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பாயிண்ட்ஸ். அதை தான் அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சிங்கிள் ஜட்ஜ் இருக்கு ஒரு செட்டப்பில் எப்படி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இத்தனை விஷயங்கள் வந்து இரண்டு தீர்ப்புகள் வரலாம்ன்ற மாதிரி இரண்டு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி வந்து மதுரை ஹைகோர்ட்டும் கொடுக்குறாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் கொடுக்கலாம். This is completely wrong. This is not a proper sort of a analysis or a proper sort of hearing or justified investigation மாதிரி தான் வந்து அவங்களுமே வந்து அவங்க சைடில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இது ராங் அப்படின்ட்டு. இதே மாதிரி முகுல் ரோஹத்கி, இவர் தான் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாதாடினவர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுப்ரீம் கோர்ட் கேட்ட சில கேள்விகளுக்கு அவர் விடை கொடுத்திருக்காரு. எப்படின்னா வந்து இந்த எஸ்ஐடி ப்ரோப் வந்து ஹைகோர்ட்டோட வழிமுறைப்படி தான் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஸோ அதில் எந்த ஒரு டைல்யூஷனுமே ப்ராப்ளமே இருக்கிறதா நாங்கள் பார்க்கல. மெயின் பிரச்சனை இந்த கரூர் துயரம் இன்சிடென்ட்டுக்கு ஆனதுக்கு ரீசன் விஜய் அவர்கள் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏர்லியராகவே வரேன்னு சொல்லி கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் லேட் ஈவினிங் வந்தது தான் இவ்வளோ நேரம் வந்து ஜனங்க வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணி டீஹைட்ரேஷன் ஆகி அதனால ஆன ப்ராப்ளம்ல தான் இந்த இவ்வளோ பெரிய துயரமான சம்பவமே நடந்துச்சு. அவர் ஆன் டைம் வந்திருந்தாருன்னா ப்ராப்ளம் வந்திருக்காதுன்றத ரொம்ப ஆணித்தனமாக இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காரு ரிப்பீட்டடாக. அப்புறம்
பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்று சொல்றது, வழிகாட்டு நெறிமுறை கோரிய வழக்கு, இதில் மதுரை அமர்வு எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கல. ஆல்சோ மெட்ராஸ் ஹைகோர்ட் அமர்வு எதை விசாரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டதோ தேர் இட் செல்ஃப் அங்கேயே வந்து முறையீடு செய்யவும் அறிவுறுத்தியது. இதை வந்து அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றார். ஸோ இதில் இன்னும் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ராகார்க் தலைமையில் தான் வந்து ஆக்சுவலி இந்த எஸ்ஐடி ப்ரோவை இப்போ வந்து மெட்ராஸ் முறைப்படி ஃபார்ம் ஆகி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஹி இஸ் சச் அ ஹானஸ்ட் ஆஃபீஸர். ஸோ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹைகோர்ட் நெறிமுறைப்படி தான் இது நடந்துட்டுருக்குன்றது ஒன் சைட். தென் இஃப் யூ சி, இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கூட்ட நெரிசலில் 41-42 பேர் செத்த இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனும் செத்துருப்பான், ரித்திக். ஸோ அவனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம், அவர் வந்து சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஒரு தனி பெடிஷன் மாதிரி வந்து ஒன்று மூவ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இதை ஒழுங்காக வந்து விசாரிக்கணும், இந்த இந்த இன்சிடெண்ட்டில் என் பையனோட இதில் வந்து எனக்கு கரெக்டான நியாயம் வேணும், நீதி வேணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பிரித்திக்கோட அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க, ஷர்மிளா அவங்க பேர். சரி, இவர் வந்து இந்த என் பையனோட அப்பா பன்னீர்செல்வம் வந்து எப்பயோ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. ஸோ அவர் பணத்துக்காக மட்டுமே தான் இந்த மாதிரி கேஸ் போடுறது, நியாயம் வேணும் நீதி வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு, மற்றபடி இதில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவித்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. என்னையும் என் குழந்தையுமே விட்டுட்டு போயிட்டார் அவர். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே பாசத்துக்காக வந்துன்றது கிடையாது, ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் மணி. தட் இஸ் வாட் இஸ் மோட்டிவ் இஸ் ஆஃப் மை ஹஸ்பண்ட் அப்படின்றது அவங்க ரொம்ப கிளியராக பிளண்ட்டாக சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷன் தாவாக்காவோட ஒன் ஆஃப் தி நிர்வாகி வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அரெஸ்ட் ஆகிருக்காரு. நிறைய தாவாக்கா நிர்வாகிகள் வந்து அரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. அது அரெஸ்ட் ஆகவும் செய்கிறாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயிலும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஸோ அதே நம்ம நிறைய பதிவுகள்லாம் நம்ம பேசியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள்கிட்ட வந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது, கூட்டணி பற்றி நீங்கள் கூட்டணி பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே வேற வேற கொள்கைகள், தவாக்காவும் சரி நாங்களும் சரி பிஜேபியுமே வேற வேற கொள்கைகள் உள்ள ஒரு 2 செப்பரேட் கட்சிகள், நாங்கள் எப்படிங்க ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பட் கூட்டணி அமையுமானா அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணுன்ற மாதிரி ஜென்ரிக்காக பேசியிருக்காரு. ஆஸ் வி ஆல்சோ டிஸ்கஸ்ட் இந்த ஏர்லியர் வீடியோ, அரசியல் நிரந்தர விரோதியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாதுன்னு. ஸோ விஜய் வேற வந்து கொள்கை விரோதி அரசியல் விரோதின்னு 2 விதமாக பிரிக்கிறார். ஸோ இட்ஸ் அ பிக் பொலிட்டிக்கல் மூவ் அண்ட் ட்விஸ்டாக இருக்கலாம். ஸோ கொள்கை விரோதி கூட வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கூட்டணி வச்சுக்கலாம், அரசியல் விரோதி கூட கொள்கை வழியில் கூட்டணி வச்சுக்கலாம். ஸோ எய்தர் விச் வே இட் இஸ் கோயிங் டு ரிசல்ட் இன் ஒன் சிங்கிள் அவுட்புட். அது விஜய் தாவாக்கா தலைவர் தான் வந்து எப்படி அதை கொண்டு போக போகிறோன்றது டிசைட் பண்ணும். ஸோ பொள்ளாச்சி ஜெயராமன் அவருமே இப்போ ஆல்ரெடியே நம்ம வந்து ஏடிஎம்கேவோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக வந்து தாவாக்காக்கு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தாவாக்கா விஜயை வந்து ஏதாவது யாராவது திமுகவோ யாராவது சீண்டிட்டா ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து அவருக்கு சப்போர்ட்டில் நிற்கிறது தாவாக்கா தொண்டர்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கே தான் வந்து நின்று. இப்போது பரப்புரையில் கூட வந்து இபிஎஸ் அவர்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணி அமையும், கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோன்னு தாவாக்கா கொடியை வந்து ஏடிஎம்கேவோட மீட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தாவாக்கா கொடி வந்து அங்கே வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஏடிஎம்கே பீப்புள் ஆர் வெரி ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டிங் விஜய். அதாவது விஜய் வந்து இது பெருசாக ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கல. அவர் வந்து நாங்கள் தனிச்சு ஒரு பெரும் கட்சியாக தான் நிற்போம், எங்கள் கூட யாராவது நாங்கள் முதன்மை கட்சியாக இருப்போம், எங்கள் கூட அலையன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரே தவிர எதுலேயுமே அவர் வந்து நான் டைரக்ட் அலையன்ஸ் போவேன்றது இப்போ மட்டும் சொல்ல. ஆனால் இப்போ அவருக்கு இருக்க சுச்சுவேஷனால் அவர் சைலண்ட்டாக இருக்காரு. ஸோ ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இதை வந்து கண்டிப்பாக இந்த கூட்டணி அமையும்ன்றத இன்டைரக்டாகவே வந்து இவ்வளோ நாள் வந்து தாவாக்கா எங்கள் கூடன்னு அவங்க கன்ஃபரன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா டைரக்டாக விஜய் வந்து எந்த ப்ரெஸ்லையும் வந்து ஏடிஎம்கே கூட வந்து நாங்கள் அலையன்ஸ் வைக்க போகிறோன்றதை சொல்லலை. ஸோ இது வந்து இதுவுமே ஒரு அரசியல் தந்திரம். எப்பயுமே வந்து ரூலிங் பார்ட்டியை வந்து ஒரு பர்ப்ளெக்ஸ்ட் ஒரு கன்ஃபியூஸ் சுச்சுவேஷன்லேயே வந்து கூட்டணி அமையுமா அமையாதான்னு சொல்கிறதே வந்து இட் இஸ் தி லெகசி இன் பொலிட்டிக்ஸ் டு டூ ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் டில் எலெக்ஷன். ஸோ
விஜய் அவர்கள் அதுக்கு ஓகே சொல்லலை. இனி டைரக்டாக வந்து எதுலேயும் நம்ம வந்து we are not seen Vijay speaking in any of his meetings or all the rallies and the public speeches that we are going to do a alliance with ADMK. பட் ADMK வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சில தாவாக்கா தொண்டர்களையுமே வந்து அவங்க வந்து இன்டர்வியூலாம் பண்ணி நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்கள் தலைவனுக்கு வந்து ப்ராப்ளம் தாவாக்கா விஜய் இத்தனை பேர் சேர்ந்து சுற்றி வந்து அக்யூசிஷன்ஸ் வைக்கும்போது இவ்வளோ சுற்றி எங்களை வந்து டார்ச்சர் பண்ணி பழிகள் போடும்போது கூட ஏடிஎம்கே மட்டும்தான் சப்போர்ட்டிவ் எங்கள் கூட நிற்கிறாங்க. ஸோ அவங்க கட்சி கூட்டத்தில் நாங்கள் போய் வந்து தாவாக்கா தொண்டர்களாக வந்து எங்கள் கட்சி கொடியாட்டி சப்போர்ட் காட்டுறோம். அதில் எந்த தவறும் இருக்கிறதா நாங்கள் ஃபீல் பண்ணலன்றதையும் வந்து தாவாக்கா தொண்டர்களே வந்து இந்த டைம் ஆஃப் கிரைசிஸ் நம்ம கூட நின்னது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரியும் ஒரு பயங்கர ஸ்ட்ராங் வேவ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. அதைத்தான் வந்து இபிஎஸ்ஸுமே இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸ்ட்ராங் கூட்டணி நடக்கும், அது ஏடிஎம்கே கூட தான் நடக்கும். தாவாக்கா கொடி பறந்தோடனே கொடி பறக்குது பாருங்கன்னு பயங்கர ஆரவாரமும் கிடச்சிச்சு அந்த பரப்புரை கூட்டத்தில். ஸோ இது ஒன்று. அப்புறம் பொள்ளாச்சி ஜெயராமே பார்த்தீங்கன்னா டிவிகே தொண்டர்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுனா முதல் குரல் ஏடிஎம்கே சைட்லேருந்து தான் போகும். ஸோ அரசு வந்து தொண்டர்களை துன்புறுத்தினால் கண்டிப்பாக நாங்கள் தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி ஜெயராமன் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்ட கேள்விகள் ஆகட்டும், அதுக்கு வந்து அரசு தரப்பில் வந்து கொடுத்த பதில்கள் ஆகட்டும், இல்லை வந்து டிவிகே ஸ்போக்ஸ் பர்சன் கேட்டதாகட்டும். ஸோ 2 வாரமாக பார்த்தீங்கன்னா தாவாக்காக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு லிட்டில் டல் அண்ட் ஒரு டார்க் ஃபேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுமே கேட்குறது அதுதான், எங்களுக்கு தனி எஸ்ஐடி வைங்க, ஒரு தனி சிபிஐ இது வைங்க, உண்மை வெளியில் வரட்டும். இது நிறைய பேர் இப்போ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு எஸ்ஐடி ப்ரோப் வச்சு அதுலேருந்து ஜட்ஜ்மெண்ட் வெளியே வரட்டும். ஒரு கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு, எப்படி வந்து எலெக்ஷன் ராலி நடத்தணுன்றது. அந்த கேஸ்கே சம்மந்தம் இல்லாமல் எப்படி வந்து ஒரு ஸ்பெஷல் ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து விஜயோட தலைமை பண்புகளை பற்றியும் ஏன் அந்த இடத்துலேருந்து வந்து இவங்கெல்லாம் ஓடி போனாங்க தாவக்கா மெம்பர்கள் சம்மந்தமே இல்லாத விஷயங்களை வந்து பேசுறதுன்றது வந்து ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து டோட்டலாக வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்கே அகேன்ஸ்டாக இருக்குது. அதனால் சுப்ரீம் கோர்ட்டுமே வந்து ஒரு தனி ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட் பாஸ் பண்ணதும் இந்த மாதிரி டைரக்டிவ்ஸ் கொடுத்தது ரொம்ப தப்பு. 2 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வழிமுறைகள் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ண முடியும்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சரி அண்ட் மதுரை உயர்நீதிமன்றமும் 2 விதமான உத்தரவுகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப தப்பு நடந்திருக்கிறது அப்படின்றதையும் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நவ் இட் இஸ் அ டைம் ஃபார் விஜய் டு பவுன்ஸ் பேக். இப்போ வந்து அவர் கேட்ட கேள்விகளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்தே வந்து சாதகமாக பல பதில்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ சொல்கிற மாதிரி நிறைய கட்சிகள் அவர் கூட கூட்டணி வைக்க வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ விஜய் வந்து சீக்கிரம் வந்து இந்த கரூர் விக்டம்ஸையும் வந்து போய் பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு எஸ்பி ஆஃபீஸில். ஸோ அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் இட் இஸ் டன்ன்றது தான் நமக்கு பதிவுகள் வந்துட்டுருக்கு. ஸோ நேரில் போய் பார்த்து பேசினதுக்கப்புறம் பழைய எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் பயங்கர விகர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்காக வருவாருன்னு தெரியுது. ப்ளஸ் மீன்வைல் பிஜேபி பீகார் எலெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு ஃபுல் ஃப்ளெஜாக தமிழ்நாட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வித்தின் 1 மந்த்குள்ளேயே நமக்கு வந்து இந்த கூட்டணிகள் பற்றியும் இதை பற்றி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். ஸோ எப்பயுமே நம்ம பேசுகிற மாதிரி தான், நம்ம சேனலில் நம்ம காசிப்ஸ் பேச போகிறதில்ல. என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் as a group, as a like-minded people who shows interest in the political happenings around us on the domestic news and the international news. ஸோ இந்த விஷயங்களுமே நம்ம வந்து நமக்கு உள்ளே இருக்கிற நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற சில நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கம்யூனலாக வந்து நம்ம வந்து நமக்குள்ளே வந்து ஐடியாஸையும் ஃபீட்பேக்ஸையும் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ as we are all dutiful citizens, நம்ம எந்த ஒரு தவறான விஷயங்களையோ கருத்தையோ எப்பயுமே திணிச்சது கிடையாது. ஸோ we will stand by, this channel will ensure that it will not support any specific party or speak negative about any particular party. We are in neutral, we always will be neutral to every party. Let only
ட்ரூத் ட்ரையம்ஸ் ஆல்வேஸ். நியாயமான விஷயங்கள், மக்கள் ஆதரவு யாருக்கு கிடைக்குதோ அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் விஜய் அவர்கள் தவாகாக்கு ஃபேவராக இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க, அரசு தரப்புலையும் பேசியிருக்காங்க, விஜயோட வழக்கறிஞரும் பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அலையன்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல் தீஸ் என்கரேஜஸ் us to come out with one more video and discuss about the such happenings around us locally and internationally. So looking forward to meet you all very very soon with more interesting happenings. அதுக்கு நமக்கு பஞ்சமே இருக்க போகிறதில்ல, ஏன்னா சுற்றி நிகழ்வுகள் இதான் நடந்துட்டு இருக்க போகுது. ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.